தூத்துக்குடியில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து 11 மாத பெண் குழந்தை பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜா சாலமனிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜா சாலமன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சர்விலா. அதாவது தூத்துக்குடி சின்னக்கண்ணுபுரம் பகுதியில் உள்ள செல்வ விநாயகர்புரம் பகுதியைச் சேர்ந்த ஜெகன் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவரது மகள் சிவரஞ்சனிக்கு கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த திருமணம் நடைபெற்றுள்ளது. தற்பொழுது குழந்தை பிறந்துள்ளதால் தனது தந்தை ஜெகன் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இன்று சிவரஞ்சனிக்கு பிறந்த ஒரு மாத குழந்தைக்கான பெயர் வைக்கும் நிகழ்ச்சி ஜெகன் வீட்டில் வைத்து நடைபெற்றிருக்கிறது. இந்த ஜெகன் வீட்டிற்கு எதிரே வசித்து வருபவர் ஆனந்த் மற்றும் ராதா மகேஸ்வரி தம்பதிகள். இந்த ஆனந்த் கார் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். இவர்களுக்கு 13 வயதில் ஒரு மகன் மற்றும் 11 மாத குழந்தை ஆதிரா ஆகியோர் இருக்கின்றனர். இவர்களுடன் வசித்து வருகின்றனர். ஆனந்த் கார் ஓட்டுவதற்காக வேலைக்கு சென்ற நிலையில் மகன் பள்ளிக்கு சென்றுள்ளார். ராதா மகேஸ்வரி மற்றும் 11 மாத குழந்தை ஆதிரா ஆகியோர் வீட்டில் இருந்துள்ளனர். இந்த நிலையில் இன்று பிற்பகல் 1 மணி அளவில் எதிரே உள்ள சிவரஞ்சனி வீட்டில் நடைபெறும் குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ராதா மகேஸ்வரி தனது 11 மாத கைக்குழந்தை ஆதிராவுடன் சென்றுள்ளார். அங்கே ஜெகன் வீட்டில் ராதா மகேஸ்வரி 11 மாத அந்த பெண் குழந்தை ஆதிரா மற்றும் சிவரஞ்சனி மற்றும் நிகழ்ச்சிக்கு வந்த 10 பேர் இருந்துள்ளனர். அப்போது வீட்டின் மேற்கூரை திடீரென இடிந்து கீழே விழுந்துள்ளது. இதில் தரையில் விழுந்த அந்த தரையில் இருந்த 11 மாத கைக்குழந்தை ஆதிரா மேற்கூரை விழுந்ததில் தலை சிதறி பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே பலியாகி உள்ளார். இதில் வீட்டில் நின்று கொண்டிருந்த ராதா மகேஸ்வரிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதை தொடர்ந்து தலையில் காயமடைந்த ராதா மகேஸ்வரியை சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் வீட்டில் இருந்த சுமார் 10க்கும் மேற்பட்டோர் சிறிய காயத்துடன் உயிர் தப்பியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சிப்காட் காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டின் மேற்கூரை விழுந்து 11 மாத குழந்தை தலை சிதறி பலியான சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஷர்மிளா.